ரிஃப்ளெக்ட் வியூஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோவில் கல்கி டீசரை பார்த்து தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா ப்ரோ? கண்டிப்பாக. ஓகே. சமயம் வந்துவிட்டது. ஏனென்றால் இறைவனுள் அனைத்து உயிர்களும் உள்ளது. அந்த இறைவனின் உயிர் தங்கள் கருவில் உள்ளது. நம்ம சந்ததிக்காக. இன்னைக்கு இவளை கொண்டுட்டா சந்ததி எப்படி இருக்கும்? நான் காப்பாற்றுவேன். ஒரு பெரிய பவுண்டி. ஒன் ஷாட் காம்ப்ளெக்ஸ் குள்ள போயிடும். போதும், இதோட நிறுத்திக்க. கமல் கமல் மனுஷன் மாறல, மாற தெரியாது. பாவங்கள் போதுமா நீ வரவே மாதவா உன் ஒளி தோன்றுமா நியதிகள் சாம்பலாகுமா கண்டாயே பொறுக்கின்றாய் கலிகாலம் ரசிக்கின்றாய் எக்கச்சக்கமான செலவு. தொலைந்தாயா இறந்தால்தான் வருவாயா மாதவா யுத்தத்தில் வெற்றி என்பது மரணத்திற்குத்தான். புஜி இந்த தடவை ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். வா. அப்பா கேஷ்பேக். சூப்பர். ஸோ 27 ஜூன் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்து கல்கி டீம் வந்து நம்மளை கொண்டு போகிறான்னு நினைக்கிறேன். அதிலே போட்டிருப்பாங்க 2898 9 ஏடி ஆஃப்டர் அது என்ன சொல்றது? ஏடி. ஆமாம் ஆமாம், பயங்கரமாக இருந்துச்சு. ம்? இல்லை என்னன்னா மார்வல்ஸ் அந்த அவெஞ்சர்ஸ்லாம் நம்ம நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துருப்போம். ஆமா. அதில் பார்த்த அந்த ஒரு குவாலிட்டி ஃபீல் வந்து இந்த படத்துக்கு இருக்குன்னு சொல்ல. நாக அஸ்வின் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காரு பிரம்மாண்டமாக. அவனால் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காரு, நிறைய காப்பி அடிச்சுலாம் விஎஃப்எக்ஸ் 3Dலாம் ஏதோ பண்ணியிருக்காரு. அவரால் முடிஞ்சது ஏதோ பண்ணியிருக்காரு. ப்ராஜெக்ட் கே தானே? ப்ராஜெக்ட் கேவா? ப்ராஜெக்ட் கே அது இதுதான் இதுக்கு முன்னாடி பேர் வச்ச பேர் ப்ராஜெக்ட் கே. ஆமாம், ப்ராஜெக்ட் கே. அதான் அப்படியே கல்கி அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சு பண்ணாங்க. ஸோ இதில் எனக்கு சர்ப்ரைசிங்கான ஃபேக்டரே வந்து கமலஹாசன் கமல் அவரை காமிச்சது வந்து இந்த மாதிரி ஒரு வயசான இதில் வந்து என்னதான் பண்றாரு, அந்த இடத்துல மிதக்கிறாரு, ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமா பண்றாரு. நடுவில் கோடு நெத்தில அதே மாதிரி, அதான் அமிதாப் பச்சனுக்கு இருக்க நெத்தில இருக்க கோடு மாதிரி தான் அவருக்கும் இருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது எப்படின்னா தானோஸ் கல்லு தான். ஒரு பவர் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா ஒரு சக்தி. இப்போ வந்து தீபிகா படுகோனுக்கு வந்து ஒரு சக்தி வருது. ஓகே. ஸோ அந்த சக்தி தான் வந்து குழந்தையா மாறி உலகத்தையே காப்பாற்ற போகுது. அதான் நம்ம பிரபாஸா கூட. பிரபாஸ் தான் வந்து தீபிகா படுகோனை கூட்டிட்டு வர்றாரு. ஓகே. ஒரு சோல்ஜர், அவருக்கு ஒரு யூனிட் தரேன், இத்தனை யூனிட் தரேன், நீ அவளை கூட்டிட்டு வா. யாருன்னு பார்த்தா இவன் வந்து யாரும் அழிக்க முடியாத ஒரு வீரனா. ஆமா ஆமா. அந்த இப்படி வந்து இவரு அவர் பேர் என்னது, இந்த மகாபாரதத்துல ஒரு கேரக்டர் ப்ரோ, அந்த மாதிரி தான். ஆமா. ஸோ இவர் வந்து அதை கூட்டிட்டு வரும்போது அப்புறமா இவருக்கே ரியலைஸ் ஆயிட்டு சரி ஓகே காப்பாத்தும் அப்படின்ட்டு இவரும் சேர்ந்து கூட காப்பாத்துறது தான் அந்த கதைன்னு நினைக்கிறேன். ஆமா. கல்கி அப்படின்னும் போது வந்து சொல்லுவாங்க கிருஷ்ணனுடைய கடைசி அவதாரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தோட பேரை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துட்டு இருக்கு. பார்க்கும் போது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் என்ன சொல்றது, எனக்கு டைரக்ஷன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. இது பார்க்கும் போதே எனக்கு இன்னும் ஃப்ளாப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருந்தா பிரபாஸை வச்சு பண்ணாங்க. அந்த படமும் சேம். ஆமா, சாகோ இல்ல, அதுக்கப்புறம் ஒன்று வந்தது இந்த அனிமேஷன் படம். ஆமா, அது பேர் வந்து இந்த ராமாயணம்ல பண்ணாங்க. ஆமா ஆமா ஆமா, ஆதிபுருஷ். அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் அப்படி மறைச்சு பேசி. இல்ல ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, ஆதிபுருஷ்லாம் பார்க்கும்போது வேற லெவல் கொண்டு போக போறாங்க. ராமாயணம் வந்து மறுபடியும் ரீலீவ் பண்ண போற அந்த மொமெண்ட்ஸ் பார்த்தா அந்த கிராபிக்ஸ் எல்லாம் நாங்க
ஐயோ ஹாலிவுட் லெவலுக்கு போயிடுவாங்க, ஐயோ வேற போயிருக்காங்க லெவல் bro. இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆல்ரெடி ஆனா ரொம்ப சொதப்பலா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி இவங்களும் சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்கான நிறைய டிராபேக்ஸ், நிறைய எப்படி சொல்ல பேட் நேம்ஸ் நிறைய கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. நேற்று கூட ரிலீஸ் ஆக வேண்டிய டைம் தாண்டி ஏதோ ஒரு டைம்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா 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 ரிலீஸ் ஆச்சு. ஆமா 6 மணிக்கு வர வேண்டியது 8 மணி ஆச்சு. 8ன்றது 9:10 அப்படிதான் 11 மணிக்கு தான் டீசர் ட்ரைலர் எல்லாமே வருது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார்டிங்ல இருக்க சில கிராஃபிக்ஸ் வந்து ஏதோ ஒரு சைனால இருக்கிற ஒரு யூடியூபர் எடுத்து இவங்க போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை டைரக்ஷனில் சொதப்பிடுவாரோ, திருப்பி அந்த ஃப்ளாப்புன்ற ஒரு விஷயம் வந்துருமோ, கலெக்ஷன் ஒரு பயந்து பண்றாங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஏன்னா பிரபாஸ் அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாகுபலிக்கு அப்புறம் அவருக்கு பெருசா எந்த ஒரு படமும் வந்து கிளிக் ஆகல. அவரும் நிறைய மாத்தி கதைகள் பண்றாரு. சரி நம்ம புராண கதைக்கு போலாம்னு சொல்லி புராண கதை ட்ரை பண்றாரு, அதுவும் ஃபிளாப் ஆகுது. சரி நம்ம ஒரு மாதிரி கேங்ஸ்டர் பண்ணான்னு பார்த்தா அதுவும் ஃபிளாப் ஆகுது. சலார் ட்ரை பண்ணாரு, அப்படி இப்படின்னு கொஞ்சம் அளவுக்கு கலெக்ஷன் வைஸ் ஏதோ ஓகேவா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் இதுவும் கல்கியும் வந்து 2 பாட்டு, செலாரும் 2 பாட்டு, இப்படியே வச்சு தப்பிச்சலான்னு பாக்குறாரு. ஆனா ஒரு பெரிய ஒரு கம்பேக் வந்து இதுல ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்கி இது ஒரு வெப் சீரிஸ் ஒன்று விட்டுருக்காங்க. ஆமா இப்போ ஒரு 2 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா ஸோ நீங்க அதை பார்த்தா மட்டும்தான் இதுக்கான லீடு புரியும், இந்த படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கிளாரிஃபை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அது எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் இல்லை, ஏன்னா இது வந்து ஹாலிவுட் ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆமா ஸோ அந்த பேட்டர்னையும் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது அண்டர் வாட்டர்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, அப்புறமா ஃபியூரிஸ் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு ஹாலிவுட்ல. ஸோ இந்த படத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்று எடுத்துட்டு வராங்களோ, ஒரு பேட்டர்ன்ல பண்ணிட்டு வராங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது எப்படி குலுக்கி போட்டு எடுக்கிற மாதிரி. ஆனா இது எப்படி கிளிக் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ் படத்துல ஒரு புதுசா நிறைய படம் இப்போ வந்து வெப்பன் சொல்லிட்டு ஒரு படம். சூப்பர் ஹியூமன் படம். ஆமா அது வந்து ஜானரே வேற கதை. ஆனா படம் ஃபிளாப் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஸோ அந்த மாதிரி இது பெரிய ஹீரோ வச்சு பண்ணா ஏதோ ஒரு பேசுவாங்க, ஒரு போட்ட கலெக்ஷன் திருப்பி 10 ரூபா போட்டு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த டைமண்ட் ஷேப்ஸ்ல வந்து லோட்டஸோட ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அடியில. ஸோ அந்த கிராஃபிக் டிசைனா இருக்கட்டும் சரி, அது விஷுவலா இருக்கட்டும் சரி, எல்லாமே சூப்பரா இருந்தது. மெனக்கெட்டு இருக்காங்க, பயங்கரமா சூப்பரா ஒர்க் பண்ணிக்கிறாங்க. கிராஃபிக்ஸ் நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. ஆனா டைரக்ஷன் டீம் வந்து கொஞ்சம் சொதப்பி இருக்காங்க. அந்த சாயல் தெரியுது, தெலுங்கு படம் சாயல் தெரியுது. அடிச்சா ஒரு 100 பேர் பறந்து போறது, அந்த ஒரு 5 பேரும் சேர்ந்து பறந்து போறது எல்லாமே தெரியுது. ஓவர் எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த கல்கி படம் மூலியமா வந்து பிரபாஸ்க்கு ஒரு கம்பேக் எதிர்பார்க்கிறோம். அண்ட் பேன் இண்டியா படம் சொன்ன வந்து எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு இங்க ஒன்று அங்க ஒன்று சொல்லி சரிப்பா இப்போ ஒரு படம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரோ டேரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட். இதெல்லாம் பார்த்து ட்ரெய்லரும் பார்த்தாச்சு, படம் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு 27ஆம் தேதி பார்த்து அப்போ ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தரலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதே மாதிரி பல நம்ம கரெக்ட் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான ரிவ்யூஸ் அண்ட் ட்ரெய்லர் ரியாக்ஷன்ஸுக்கு ரிஃப்ளெக்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம்.